நவம்பர் 30 பணியாணை என்று சொன்னீர்களே, செய்தீர்களா? ஆசிரியர்கள் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்று 8 மாதங்களுக்கு மேலாகியும் பணி நியமனம் வழங்காததை கண்டித்து பட்டதாரி ஆசிரியர்கள் கைகளில் பாட புத்தகங்களை ஏந்தி சென்னை எழும்பூர் ராஜரத்தினம் மைதானம் அருகே கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அமைச்சர்களை நாங்க நிறைய டைம் சார் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், எங்களை ஒரு கட்டத்துல என் மனநல பாதிச்சிட்டோம்னு நினைச்சிட்டாங்க. வெள்ளை சட்டையை பார்த்தா போராடமெல்லாம் போய் நிக்கிறீங்க, வெள்ளை சட்டையை பார்த்தா போராடம்லாம் போய் நிக்கிறீங்க. எங்க வராங்க? நாங்க அப்படியே அப் டு டேட்ல இருக்கோம் சார். கவர்மெண்ட் ப்ரோக்ராம் நாங்க அப் டு டேட்ல வச்சிருக்கோம். என்ன சார் எங்களுக்காக ஒருத்தர் பேச மாட்டீங்களா? எங்க தொகுதியில செலக்ட் ஆனா அத்தனை அமைச்சர், கல்வி அமைச்சர் மட்டும் இல்ல சார், எங்க தொகுதியில இருக்கிற எம்எல்ஏ எம்பி எல்லாருக்கிட்டையும் போய் மனு கொடுத்தோம். எங்களுக்காக ஒருத்தர் பேசியிருந்தா நாங்க இந்த நிலைமைக்கு வந்திருக்க மாட்டோம் இல்லையா? நாங்க என்ன சார் கேட்டோம்? நாங்க எல்லாரையும் பார்த்தோம். ஆனா கல்வி அமைச்சர் எங்களை பார்க்கவே மாட்டேங்கிறாரு சார். அது என்னன்னு தெரியல. அன்பில்லையா, நீங்க வந்து ஸ்கூல் பள்ளி கட்டடத்தை கட்டுறதுக்கு ஸ்கீம் கொடுக்குறீங்க, நீங்க கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ எடுக்கிறதுக்கு நீங்க எல்லாம் பண்றீங்க. அங்க சொல்லி தரதுக்கு ஆசிரியர் இல்ல, அதை நீங்க கவனிக்க மறந்துட்டீங்க. அதனால கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ வந்து தமிழகத்துல குறைஞ்சிருச்சு. அதை நீங்க ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் தமிழ்நாட்டுல கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ என்று சொல்லக்கூடிய அந்த ரிப்போர்ட் வந்து தமிழ்நாட்டை ஸ்லிப்ட் டவுன் அப்படின்றது இதே பிரஸ்ல தான் நானே பார்த்தேன். சோ இதுக்கெல்லாம் காரணம் டீச்சர்ஸ், ஒரு குவாலிஃபைட் டீச்சர்ஸ் இல்லாத ஒரே ஒரு காரணம் மட்டும்தான் சார். குவாலிஃபைட் டீச்சர்ஸ் இருந்தா ஏன் இன்னைக்கு நாளைக்கு என் பிள்ளையவே நான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க வைப்பேன் சார். டீச்சர் இல்லாம நான் எப்படி சார் என் பிள்ளைய பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புவேன் சொல்லுங்க?